உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சனி வக்கர நிலை. இந்த சனி வக்கர நிலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 மாதம். இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும். இந்த காலகட்டங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். ஆனால் அவரது பார்வை லாபஸ்தானத்தில், உங்களுடைய ராசியினுடைய லாபஸ்தானத்தில் விழுது. அடுத்தது உங்களுடைய வீட்டிற்கு 3ஆம் வீட்டில் விழுது. அடுத்தது உங்களுடைய சத்துருஸ்தானத்தில் விழுது. அப்போது இந்த பார்வைகளுக்கும் அவர் நின்ற இடத்திற்கும் உண்டான பலாபலனும், அந்த பலனை சார்ந்து இப்போ அவர் வக்கர நிலைக்கு ஆளாகும் பொழுது இவர் எந்த அளவுக்கு மேன்மைகளை உண்டாக்குகிறார் அப்படின்னா, இவர் 9இல் நின்றால் உங்களுக்கு யோகம்தான். ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா, மிதுனத்திற்கு பாக்கியாதிபதினா சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப அருமையான மேன்மைகளை உண்டாக்கி கொடுப்பார். ஆனால் இவரது பார்வை 11ஆம் வீட்டில் விழுறதுனால அதீத லாபத்தை கொடுப்பார். 3ஆம் வீட்டில் விழுறதுனால முயற்சிகளும் மேன்மைகளையும் நல்ல வெற்றிகளையும் உண்டாக்கக்கூடிய அருமையான அமைப்பு. இதில் 6ஆம் வீட்டில் விழக்கூடிய பார்வையினால் எதிர்ப்பு, சத்ரு, போட்டி, பொறாமைகள் எல்லாத்தையும் நீக்கி தனக்குன்ட்டு ஒரு இலக்கை உண்டாக்கி அந்த இலக்கில் மாபெரும் வெற்றியை உருவாக்கி தரக்கூடிய அமைப்புகள் சனி பகவானால் உங்களுக்கு உண்டு. ஆனால் இந்த சனி பகவான் அதுவே வக்கர நிலைகள் உண்டாகி அவரது வேகம் இன்னும் அதிகரித்து தனக்கு தர வேண்டிய ஒரு விஷயங்களை அதீத ஆற்றலுடன் கொடுத்தா அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லணுமா, அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்தான், ஒரு வரம்தான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் அடையலாம். இன்னும் உங்களது திசை சனிமகா திசையாக இருந்தால் அதுவே உங்களுக்கு யோகம். அவர் 6-8-12 மறையாமல் இருந்தால் அது மாபெரும் யோகம். அதனால் இதனுடைய நிலை எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. மிதுன ராசி அன்பர்களே, தெளிவாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களின் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லுவேன். அதுவும் வரக்கூடிய இந்த 4.5 மாதத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், ஒரு பாக்கியமாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த வருட குரு பெயர்ச்சி ரொம்ப பலமான ரீதியில் தான் இருந்தது. ஆனால் குரு சனி பார்வையில் சிக்கியதால், ராகுவுடன் இணைந்து தன்னுடைய சுபத்துவத்தை இழந்ததால் அவரால் உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியல. அதனால் உங்கள் முயற்சிகள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடுத்தடுத்து கடத்து கொண்டு போனீங்க. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் வேலையிலையும் சரி, உங்கள் தொழிலையும் சரி, மற்றவங்க யோசிக்காத அளவுக்கு யோசித்து மாபெரும் அற்புதமான மேனேஜ்மெண்ட்டுகளை உருவாக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணி, நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி ஓயாத உழைச்சி அவ்வளோ ரிஸ்க் எடுத்த உங்களுக்கு மாபெரும் பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஆனால் கிடைக்கல. ஏன்னா 199% அழகாக முடிச்சிங்க. கடைசி 1% காரணமே இல்லாமல் மிஸ் ஆச்சு. மிஸ் ஆகணுடைய விளைவுகள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. வாய்ப்பே இல்லை, இது தடப்பட வாய்ப்பே இல்லை, இது உனக்கு நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது உனக்கு தான் வந்திருக்கணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு தான் கிடைச்சிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை விட உங்களை சுற்றி இருக்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு மேன்மை இருந்தும் இன்னைக்கு வேதனைப்படக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகளை பறிகொடுத்து நிற்கிறீங்க, இழந்து நிற்கிறீங்க. அந்த சான்சஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ண அந்த சான்ஸ் மீண்டும் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அடையணுமேன்ற மனசில் அந்த வைராகியம் உங்களுக்குள்ள இப்போவும் குளிர் வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வைராகியம் உங்களுக்கு இந்த சனி பகவானது மேன்மையால் உங்களுக்கு மாபெரும் வாய்ப்பை மீண்டும் கொடுக்க போகுது. குரு கொடுத்தால் சனி கெடுப்பார். சூரிய பகவானோ எந்த கிரகமோ, சுக்கிரனே கொடுத்தாலும், அசுர பகவான் சுக்கிரனே கொடுத்தாலும் சனி பகவான் கெடுக்க முடியும். ஆனால் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவோம். அந்த சனி பகவானே இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நிலையை உண்டாக்கிறார். அந்த நிலையை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய தன்னம்பிக்கையோட இந்த வேலை நமக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது. நடந்து தோல்வி அடைஞ்சதை விட்டுருங்க, அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். ஆனால் வரக்கூடிய அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து நீங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடியதை வெயிட்டை எடுத்து வச்சிங்கன்னா 100% உங்களுக்கு ஒரு மாபெரும் அருமையான
எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அதில் மாற்றம் இல்லை. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைய போகிறீங்க. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. 100% வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஏன்னா பாக்யாதிபதி சனி அவர் கொடுத்தா பொறுமையாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுப்பார். வக்கர நிலையில், ஏன்னா இருக்கிற கிரகத்திலேயே 2.5 வருஷத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அவ்வளோ ஸ்லோ. நம்மளை விட்டு ரொம்ப தொலை தூரத்தில் இருந்து ரொம்ப அகலமான ஒரு பாதையில் அவர் ரொம்பவும் பொறுமையாக கடந்து போயிட்டுருக்கார். அப்போது அவரது விஷயங்களும் அவரது பலன்களும் நமக்கு பொறுமையாக தான் சேரக்கூடிய ஒரு நிலை. அப்பேற்பட்டவர் ஒரு அதீத ஆற்றலும் ஒரு திடீர் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய அளவுக்கு இந்த வக்கர நிலை ஒரு ஸ்பீடான ஒரு அமைப்பை உங்களுக்கு உண்டாக்கி 10 வருஷத்தில் ஒரு 10 வருஷத்தில் கொடுக்க வேண்டியதை 1 வருஷத்தில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு 10 மாதத்தில் நாம் செய்து ஒரு வேலையை முடிக்கிறது 1 மாதத்துலேயே முடித்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலோடு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவர் வரார். அதனால் உங்களுடைய வேலையிலையும் சரி, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி, உங்களுடைய வாழ்க்கை திருமண மேன்மைகளும் சரி, இந்த மாதிரியான நல்ல நல்ல முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் தயார் நிலையில் இருங்க. அடுத்த வாய்ப்புகள் இந்த 2024 வருடம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஆகக்கூடிய இந்த வக்கர நிலை உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சி உண்டாக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக ரொம்ப வேகத்தோடு உங்களை அடைய போகுது. அதனால் நீங்களும் வேகமாக செயல்படக்கூடிய நிலையை உண்டாக்குங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அஷ்டமஸ்தானம் பொறுத்தவரையிலையும் கஷ்டத்தை எவ்வளோ கொடுத்தாரோ அவ்வளோ நல்லதையும் கொடுப்பார், அவ்வளோ அதிர்ஷ்டங்களையும் கொடுத்துருவார். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்படத்தான் பிறந்தோமோன்ற அளவுக்கு கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் சந்திக்கிறதுக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை. சாதித்து பெரிய பெரிய இலக்குகளை அடைஞ்சி இன்றைக்கி நல்ல அற்புதமான ஒரு உயர்வான நிலையில் உயர்ந்த நிலையில் நிற்கிறவங்க மிதுனராசி அன்பர்கள் அதிகபட்சம் பேர். அப்போது உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% மாபெரும் வளர்ச்சியையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் அடைய போகிறீங்க. அது இந்த காலகட்டங்களில் சனி பகவானது துணையுடன் உங்களுடைய வாழ்க்கை பயணம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உண்டாக போகுது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட மனைவி மக்கள் குடும்ப ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போ மனைவி சார்ந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனுடன் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க சுயமாக ஒரு முடிவெடுத்து உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை எல்லாமே சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சிலர் தொழிலோ வேலையோ சார்ந்த விஷயங்கள் அவங்க இதை எடுத்தால் சரியாக இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அவங்க ஏதோ ஒன்று சடனாக ஒரு முடிவு எடுத்து இதை நோக்கி தான் நான் பயணம் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு கல்வி ரீதியிலையும் சரி, இந்த மாதிரியான ஒரு முன்னும் பின்னும் முரண்பாடான ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில் உண்டாகியிருக்கும். அந்த நிலைகள் எல்லாம் மீண்டும் சரி செய்து நீங்கள் நினச்ச மாதிரியான அற்புதமான பாதையில் அவங்கள கொண்டு போவீங்க. அது மட்டும் இல்லாமல் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் எங்கெங்கெல்லாம் கொடுத்தீங்களோ எங்கெங்கெல்லாம் வாங்குறீங்களோ அங்கெல்லாம் தேவையில்லாத மன அழுத்தங்களும் குழப்பங்களும் வாங்கின இடத்துல கரெக்டாக கட்ட முடியாத ஒரு நிலை. குறிப்பாக கடந்த இந்த 2 மாதமாக ரொம்ப பணம் எங்கெங்கெல்லாம் கேட்டிங்களோ, ஏன் இந்த இடத்துல பணம் இருக்குது உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு 50,000 ரூபா வேணுமா கொடுக்குறேன், பணம் வாங்கிக்க, ஆனால் சரியான ஜாமீன் வேணும். உங்களுடைய சொந்த பந்தமோ யாராவது ஒருத்தர் கொடுக்கணும் சொல்லணும், அந்த ஜாமீனுக்கு உண்டான அத்தாரிட்டி வேணும்னு கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களையோ உங்களோட கூட பிறந்தவங்களையோ எதிர்பார்த்து போய் எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை வேணும் வாங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது அழகாக உங்களை கைவிட்டிருப்பாங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. அப்போது நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளோதானன்ற அளவுக்கு எல்லாமே இந்த 2-1 மாதத்தில் ரொம்ப ஏன்னா உங்கள் சுயநலத்துக்காக எதையும் நீங்கள் முயற்சி எடுக்கலை. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்தினுடைய அடுத்த கட்டத்துக்காகவும் தான் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க. பட் அந்த நிலையில் கூட நம்ம நிலை பலமாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமேன்ற அளவுக்கு சில அனுபவங்கள் உங்களை அடைஞ்சிருக்கும். அதனால் மிதுனராசி என்பவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் கடந்தது எல்லாமே ஒரு அனுபவமாக எடுத்து வரக்கூடிய காலங்களை முயற்சிகள் எடுத்து பலப்படுத்தினால் ஒரு புறம் வேலையில் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு இமேஜை உண்டாக்கிடுவீங்க. தொழில் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி உருவாக்க போகிறீங்க. சொந்த பந்தத்துக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து
ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களை இந்த 4.5 மாதத்தில் ஒரு அருமையான பேஸ் மட்டத்தை உண்டாக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த பேஸ் உங்கள் தொழில் வேலை மட்டும் கிடையாது, உங்களுடைய பொருளாதாரத்தில் மட்டும் கிடையாது, உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏற்கனவே வீடு கட்டி பாதியிலேயே நிற்கக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் சிலரை சந்திச்சிருப்பீங்க. அந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதை முடிக்கக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக நட்பு ரீதியில் பல்வேறு விதமான துரோகங்களை சந்தித்த மிதுனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் நட்புக்கே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இந்த சனி பகவான் மேன்மை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தருணம் இருக்கும். இன்னும் மிதுனராசி அன்பர்கள் அஷ்டம முடிஞ்ச சில காலகட்டங்களிலே சிலரது வாழ்க்கை மாபெரும் யோகத்தை நோக்கி போயிருக்கும். இன்னைக்கு நல்ல அற்புதமான நிலையில் இருந்திருப்பீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் யாருக்காக சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு விதத்தில் திசாபுத்திகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டத்தையே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கலையன்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 100% கண்டிப்பாக சொல்கிறேன், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இனம் புரியாத பிரச்சனைகளை அழகாக சரி செய்ய போகிறீங்க. வாழ்க்கையில் நடந்த திருமண மேன்மையில் நடந்த சில துரோகங்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்து நல்ல ஒரு மேன்மைகளை அடைய போகிறீங்க. டைவர்ஸ் வரைக்கும் போன வாழ்க்கையை மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய அற்புதமான மேன்மைகளும் உருவாக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலம் நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, வெளிநாடு வாய்ப்புகளுக்குண்டான முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களது ராசிக்கு குறிப்பாக சொல்லணும்னா 6ஆம் வீட்டை சனி பகவானது பார்வையும் உள்ளது, அதே வீட்டில் குரு பகவானது பார்வையும் விழுது. அப்போது வெளிநாடு வெளி சம்மந்தப்பட்ட ஒரு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக சொந்த ஊர்லேயே இருக்கிறேங்க, பல வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கலன்னு நினச்சி மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இடமாற்றங்கள் பண்ணணும். நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தொலைவாக மாற்றங்கள் இடமாற்றங்களை உண்டாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களிலே நிறைய பேருக்கு மிதுனராசி என்பவர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாயிருக்கும். அந்த இடமாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கவலைகள் வேண்டியது இல்லை. வரக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும், பாக்கியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இருந்து அடுத்தடுத்த முயற்சிகளிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்கு 100% சக்ஸஸான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். ஆக மொத்தத்தில் மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமையும். உங்களுடைய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பலன்களும் பலமாக இருக்கணும். ஏன்னா இது கோச்சார ரீதியில் சொன்ன பலன்கள் தான். அப்போது அந்த பலன்கள் அந்த பரல்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலமாக இருக்கோ இந்த கோச்சார பலனும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இந்த இரண்டும் ஒன்று இணையும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதனால் அந்த ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.